வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம திருவாதிரையின் சிறப்பாக நடராஜ பெருமானை வணங்குவதற்குரிய சித் சபேச தசகம் என்ற நூலில் கொடுக்கப்பட்டுள்ள ஸ்லோகத்தை பாராயணம் செய்பவர்கள் எல்லாவித நன்மைகளையும் யோக பலன்களையும் பெறுவார்கள். அதை நாம் இப்பொழுது தெரிந்து பாராயணம் செய்யலாம். திருவாதிரை தினத்தன்று விரதமிருந்து சிவாலயம் சென்று நடராஜ தரிசனம் கண்டால் நமது பாவங்கள் விலகி புண்ணியம் பெருகும் என்கின்றன புராணங்கள். மார்கழி திருவாதிரை என்றும் ஒவ்வொரு மாதமும் வரும் திருவாதிரை நட்சத்திரங்களிலும் நடராஜ பெருமானை வணங்குவதற்குரிய பிரார்த்தனை சித்சபேச தசகம் என்ற நூலில் இருந்து தரப்பட்டுள்ளது. பக்தியோடு இதை பாராயணம் செய்பவர்கள் எல்லாவித நன்மைகளையும் யோக பலனும் பெறுவார்கள். பிரகாசம் பொருந்திய சித் சபையின் தலைவரும் தில்லைவாசிகளாலும் வேத பண்டிதர்களாலும் வணங்கப்படும் திருப்பாதங்களை கொண்ட நடேச பெருமானை நான் துதிக்கிறேன். ஒரு பாதத்தை மேலே தூக்கி நின்று ஆடுபவரும் காலனை சம்ஹாரம் செய்த காலகாலனும் வணங்கும் அன்பர்களை காக்க சூளம் தாங்கி நிற்பவரும் மனக்கவலைகளை போக்கி அருள் செய்பவரும் கருணையே வடிவானவரும் கபாலம் ஏந்தி நிற்பவருமான சிதம்பர பெருமானை போற்றுகிறேன். நெற்றியில் ஒளி வீசும் கண்களை கொண்டவரும் வியாக்கரபாதர், பதஞ்சலி போன்ற மகரிஷிகளால் வில்வம் போன்ற பூஜா திரவியங்களால் அர்ச்சிக்கப்படுபவரும் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளை தோழனாக கொண்டவரும் புலித்தோளினை தன் ஆடையாக உடுத்தவரும் பவானியான சிவகாமி அன்னையை தன் மனைவியாக பெற்றவரும் ஆகிய சிற்றம்பல நடராஜ பெருமானை வணங்கி மகிழ்கிறேன். கண்ணிலிருந்து புறப்பட்ட தீக்கணையால் மன்மதனை தகனம் செய்தவரும் ஊன்றிய திருவடியில் அபஸ்மாரனை அழுத்தி நிற்பவரும் கழுத்தில் சர்ப்பங்களை மாலையாக அணிந்தவரும் வேதங்களின் சொரூபமாக திகழ்பவரும் ஆசையே இல்லாதவரும் ஒளிவீசும் ஜடாமுடியை தாங்கி நிற்பவருமான தில்லை நடராஜ பெருமானுக்கு தலை வணங்குகின்றேன். திருவாதிரை நன்னாளில் அபிஷேகம் காண்பவரும் அழகிய உருவம் கொண்டவரும் சந்தனம் திரவிய அபிஷேகத்தால் மனம் மகிழ்பவரும் மனக்கவலையை தீர்க்கும் மகா பிரதோஷ புண்ணிய வேளையில் பூஜிக்கப்படுபவரும் பிரம்மா, விஷ்ணு, நந்திகேசர், நாரதர், இந்திரன் மற்றும் தேவர்களுடன் நர்த்தனம் புரிபவருமான சபாபதியை போற்றுகிறேன். எந்த இறைவனை வணங்கினால் பரிசுத்தமான மனத்தை பெறுகிறோமோ, விபூதி ருத்ராட்சம் அணிந்து எந்த பெருமானை வணங்கினால் பரிசுத்தம் அடைகிறோமோ, மாணிக்க வாசகர் போன்ற சிறந்த பக்தர்கள் எல்லாம் யாரை போற்றி துதித்தார்களோ அந்த தில்லை அம்பலவாணரை வழிபடுகிறேன். எந்த சன்னதியை முன்ஜென்மத்தில் செய்த புண்ணிய வினைகளால் தரிசிக்க இயலுமோ, எந்த இறைவனிடம் சர்க்கரை பொங்கல் போன்ற நிவேதனங்களை பரப்பி வழிபட்டால் கோரிய பலன் நிறைவேறுமோ, எந்த மூர்த்தியை துறவிகளும் ஞானிகளும் நித்தமும் தியானித்து மகிழ்கிறார்களோ அந்த சிற்றம்பல பெருமானை சேவிக்கிறேன். சிறந்த திருவாக்கினை கொண்டவரும் பக்தர்களின் பாவங்களை போக்கி அருள்பவரும் யாகங்களை காப்பவரும் வேதங்களை உபதேசித்தவரும் பர்வத ராஜகுமாரியான உமையவளிடம் விளையாடி மகிழ்பவரும் சிதம்பர ரகசியமாக திகழ்பவருமான கனக சபாபதி பெருமானை சரணடைகிறேன். பூதங்களின் தலைவனான நடராஜமூர்த்தியே, நீரே என் வாழ்வில் உண்டாகும் இன்னல்களை போக்கி அருள் செய்ய வேண்டும். சாதுக்களுக்கும் நல்லவர்களுக்கும் உண்டாகும் மனபயத்தை நீயே போக்கி துணை நிற்க வேண்டும். சபேசனே, உமது திருவடிகளை அடைக்கலம் புகுந்து நிற்கிறேன். பிறவிப் பயனை அருள் செய்பவரும் மோட்சத்தை தந்தருள்பவரும் நம் வாழ்வில் இன்பங்களை சேர்ப்பவரும் தலையில் புண்ணியமிக்க கங்கையினை தாங்கி நிற்பவருமான நடராஜ பெருமானை போற்றுகின்றேன். இதுபோல ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள்ங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரிவா மகிமை, மகாபெரிவா அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்கள், ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய தனித்தனி எபிசோடு எல்லாத்தையும் பார்த்து எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.